தீபாவளி பலகாரத்துல சோமாஸ் இல்லாமையா? வாங்க மொறுமொறுன்னு சூப்பரா சோமாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 கப் மைதா, 1/4 கப் ரவை, தேவையான அளவுக்கு உப்பு, 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பூரி மாவு பதத்துக்கு டைட்டா பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருங்க. இப்போ ஸ்டஃபிங் பண்றதுக்கு 2 ஸ்பூன் கசகசாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியா எடுத்து வச்சிருங்க. 1 கப் பொட்டுக்கடலையை லேசா சூடு படுத்திட்டு அதையும் தனியா எடுத்து வச்சிருங்க. இப்போ அதே பேன்ல 1 ஸ்பூன் நெய் சேர்த்து 1 கப் துருவன தேங்காய் சேர்த்துட்டு இதுல இருக்கிற ஈரப்பதம் போக நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜார்ல பொட்டுக்கடலை, கசகசா, 1 கப் சர்க்கரை, கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்து அரைச்சு வறுத்த தேங்காவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டேஸ்டியான ஸ்டஃபிங் ரெடி. மாவு நல்லா ஊறி இருக்கும். இதுல இருந்து ஒரு போர்ஷன் ஆஃப் மாவு எடுத்து நல்லா பெரிய சப்பாத்தியா திரட்டிக்கோங்க. மெல்லிசா இருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கப்பு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுல ஒரு ஸ்பூன் ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. ஓரத்துல தண்ணி தடவிட்டு இதை அப்படியே மடிச்சு அழுத்தி விட்டு இந்த மாதிரி ஃபோர்க்கால பிரஸ் பண்ணி விட்டீங்கன்னா அழகா டிசைன் கிடைக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் லேசா சூடா இருக்கும் போதே எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பரா மொறுமொறுன்னு சோமாஸ் ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.